வா. அண்ணனை இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண விட மாட்டேன். நீங்களும் எந்த தப்பும் செய்யக்கூடாது. புரிஞ்சுதா? நான் சொல்றேன்ப்பா. இல்லப்பா அவன் சொன்னா கேட்க மாட்டான். நான் நேர்லயே வரேன். ஓகேப்பா. சரியா? சரிப்பா. டேய் லிங்கம். என்னண்ணே? அப்பா திடீர்னு ஃபோன் பண்ணி இங்கே வராதா சொல்றாரு. என்ன விஷயம்? பண்ணிட்டாரா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உடனே ஊருக்கு கிளம்பி வான்னு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் வர முடியாது சொன்னேன். அதான் பண்ணியிருப்பார். ஏன் பயமா இருக்கா? நானாக எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்களே எதுவும் வார்த்தையை விடாமல் இருந்தால் சரி. சரி, கையில் எவ்வளோ பணம் இருக்குது? ஏன் இவ்வளோ நாள் நீ சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கேன்னு போய் சொல்லி அப்பாவை ஏமாற்றிட்டு இருந்தல, அதை உண்மையாக்கணுண்ணே. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உடனே பண்ணி ஆகணுண்ணே. லிசன், கம்பெனி லீஸுக்குன்னு விளம்பரம் பண்ண உண்மைதான். பட் ஐ எம் நாட் ஹாப்பி வித் யுவர் ப்ரொஃபைல். சார் ப்ளீஸ், மற்றவங்கள மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கம்பெனியை கேட்கல சார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. லுக், இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. டேய் தம்பி எங்கடா? தம்பி கம்பெனி எம்டி கிட்ட பேசிட்டு இருக்காருண்ணே. டோன்ட் வேஸ்ட் மை டைம் ப்ளீஸ். அதுக்கு இல்லை சார், ப்ளீஸ். இங்கே என்னடா பண்ணுற? நீ எதுக்கு நான் இங்கே வந்த? கம்பெனியை கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கூட உன்னை பார்த்தா கொடுக்க மாட்டான். நீ கிளம்புன ப்ளீஸ். கம்பெனியா? இதை பார், உன்னை நான் ரவுடியாக பார்த்தது போதும். அப்பா ஹைதராபாத் வரும்போது உன்னை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எம்டியாக தான் பார்க்கணும். அதுக்காக நான் எத்தனை பேரை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாரடா தரமாட்டேங்கிறது? இவனா? உன் அடிதடி அதிகாரத்தெல்லாம் தயவுசெய்து உள்ளே கொண்டு வராத. அதுலேருந்து நீ மாறணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக கண்டவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருப்பியா? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா காலில் விட கூட நான் தயாராக இருக்கேன். முதல்ல கிளம்புனேன். சொல்கிறதுனா கேளு ப்ளீஸ். கிளம்பு. நீங்கள் அவருக்கு சாரி சார், அண்ணன் இங்கே வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது கம்பெனி லீஸுக்கோ சேல்ஸ்க்கோ வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் போய் ட்ரை பண்ணுறேன். இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலையா சார்? ப்ளீஸ் உட்காருங்க. உங்கள் அண்ணனை பற்றின எல்லா விவரங்களும் ஏற்கனவே எனக்கு தெரியும். உங்கள் அண்ணன் திருந்த நடமே எங்கள் கம்பெனி இருக்கட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ் சார். மை பெஸ்ட் விஷஸ். ஹைதராபாத்லாம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. உன்னை பார்த்தாலே தெரியுதே. உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. என்னடா அப்பாவை கூட்டிட்டு வர போன அண்ணன் இன்னும் காணோம்? அதை விடுப்பா, அண்ணன் பொறுத்தல கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. రేయ్, జైల్లో ఉన్న అన్నని సంతోష పెట్టాలి. అందుకు చంద్రన్ని ఈ రోజే లేపేయాలి. ஆமா மாமா, இப்போ கூட புதுசா ஒரு கம்பெனி திறந்திருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் தம்பிக்கும் அவன் நினைச்ச வேலையே வந்திருக்கு. ஆனா அவன் என்னவோ அம்மா கிட்ட போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதான் அவனை கூட்டு போறான்னு வந்திருக்கேன். ஆமா, அவங்க காணும் கூட வரலையா? இங்கே செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குப்பா. அப்படியா? இத்தனை பேர் உன் கீழே வேலை செய்யும் போது உன் தம்பியும் உன் கீழே வேலை செஞ்சா தப்பு இல்லைன்னு தோணுதுப்பா. கண்ணு கெட்டாத தூரத்தில் போய் கெட்டு போயிடக்கூடாது பாரு. ஆமாப்பா. ஐயோ, என்னப்பா அது எங்க ஒரே கலட்டா? இந்த ஏரியா பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்கப்பா. வளர்ப்பு சரியா இருந்தா ஏன்பா வன்முறையெல்லாம் வருது? என்ன சொல்றது? நான் தான் வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன்ப்பா. கழுதுக்கு கல்யாணம் பண்ற வயசாச்சு. எப்பதான் புத்தி வரும்போ தெரியல. எனக்கு தான் அடங்க மாட்டேன்றானா, யாருக்குமே அடங்க மாட்டான் போல இருக்க. எவன் எவனையாவது அடிச்சுட்டு போறான். இவனுக்கு என்ன? இவனை எப்படியா விட்டா எல்லாரையும் அப்படியே. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? சரி, நாளைக்கு பண்ணீங்களா? ஓகே. இவனை எப்படியா விட்டா நம்ம எல்லாரையும் சாவடிச்சிருவான்டா. எதை பத்தியும் கவலை கிடையாது.
சாப்பிடுங்க மாமா. இவனுக்கு என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா அவனுக்கு? விடுங்கப்பா எல்லாம் சரியாயிடும். அப்படி போட்டு அடிச்சானே, நாளைக்கு அவனால உனக்கு பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருப்பானா அவன்? நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க மாமா. நிம்மதியா எப்படிமா சாப்பிட முடியும்? எல்லா சந்தோஷத்தையும் குழி தோண்டி பறிச்சுட்டானா அவன். ஆஹா, திருந்த மாட்டான். அவனை பத்தி இனிமேல சாப்பிடுங்க மாமா. ஐயோ மாமா, சாரி மாமா, தெரியாம. பரவாயில்லம்மா. உன் மேல தப்பு இல்லம்மா. எல்லாம் வாங்கப்பா, கை கழுவிடலாம். ச்சே. ஏண்டா, நான் தொண்டை கையை கட்டிட்டு இருக்கேன், கூலா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? இங்க இருந்து கிழிச்சது போதும். உனக்கு அமெரிக்கால இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு, உடனே ஊருக்கு கிளம்பு. நான் தான் அம்மா கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டேன்ல நான் ஊருக்கு வரலன்னு. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? வாஷத்துக்கெல்லாம் உன்னை விட முடியாது. இங்க இருந்தா அவன் பேரை கெடுத்துருவேன். அப்பா ஆக்சுவலாக என்ன, ஹலோ, எனக்காக யாரும் சப்போர்ட்டுக்கு வர வேணாம். அவர் என்ன என்ன புதுசாக திட்டுறாரு? பாத்தியா உடனே எதிர்த்து பேசுறான். உனக்கு இருக்க பொறுப்பும் பொறுமையும் அவனுக்கு இருந்தா நான் ஏன் அவனை திட்ட போறேன்? எனக்கு இங்கே கொஞ்ச நாள் வேலை இருக்கு, நீங்க போங்க. முடியாது, ஒரு நிமிஷம் இருக்க வேணா, உடனே கிளம்பு. இப்போதைக்கு என்னால் வர முடியாது. விடுங்கப்பா. அவனை பத்தி உனக்கு தெரியாதுப்பா. உன்னை தானே வம்புல மாட்டி விட்டுருவான். அவனுக்கு எதை பத்தி அக்கறை இல்லை. நீங்க இருந்து வேலை செஞ்சு கிழிக்கலனாலும் பரவாயில்ல. ஏதாவது தப்பு பண்ணி ஒன்னால அவனுக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்பா, என்னை எப்படியாவது ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பா. என்னால முடியாது, இங்க இருக்க முடியாது. உங்க அண்ணனால பாவம் நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. அண்ணன் அப்பா முன்னாடி இத்தனை நாள் நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறது இப்போதானே தெரியுது. ஏய், எதுக்கு அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? பெத்த நாயுடு ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிட்டான்ப்பா. சரி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது பெத்த நாயுடுவை மீட் பண்ணும்.